நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு. உங்களை உடனே டிஜிபிட்ட அழைச்சிட்டு போய் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு பிஸ்டல் வாங்கி தர்றதுக்கு உரிமம் நானும் வேல்முருகன் அவர்கள் நிச்சயமாக உங்களை அழைச்சிட்டு போய் அதிகாரிகிட்ட பேசி உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம். அதெல்லாம் யாரும் உங்களை, நீங்களே பெரிய போராளி தான். ஜாக்குவார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஜாக்குவார்னா சிறுத்தைன்னு அர்த்தம். நீங்க சிறுத்தை தங்கம். ஜாக்குவார்ங்கிறது வந்து உண்மையிலே சிறுத்தைன்னு தான் அதுக்கு பொருள். டைகர்னா புலி, லயன்னா சிங்கம், ஜாக்குவார் அப்படின்னா சிறுத்தை. ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்ட், அது பயங்கர ஸ்பீடு. இவர் சண்டையில் அப்படி தானே ஸ்பீடாக பண்ணுவார், அதனால அவர் ஜாக்குவார் தங்கம். ஆமாம், இப்போ ஒரு வயசு 70க்கு மேலே ஆகுது. எவ்வளோ எப்படி இருக்காரு பாருங்க, 73 வயசாகுது. அப்படி வந்து அவர் இதெல்லாம் ஆக்ஷன்லாம் பண்ணும்போது நான் மிரண்டுட்டேன். ஒரு 2-3 வீடியோ போட்டு காட்டினார் வீட்டில் போயிட்டு. ஐயோ அப்பா என்ன ஆளை விடுங்க, நான் கிளப்புறேன், எங்களால் ஒரு சின்ன யோகா கூட இப்படி பண்ண முடியாது. அப்படி வந்து அதனால் உங்களுக்கு வந்து நம்முடைய இளவல் வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இங்கே இருக்காது. நாம் எல்லாம் தமிழர்கள் அத்தனை பேருமே ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாகத்தான் நாம் இருப்போம். அந்த வகையில் அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி பாராட்டி, வேதாஜின்னோடனே எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு. வேதம்னு வேற இருக்கு, ஜின்னு வேற இருக்கு. என்னங்க இது, என்ன நீங்கள் நேதாஜி மாதிரி வேதாஜின்னு பேர் வச்சுருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை எங்கள் அப்பா பேர் வேதமணின்னாரு. அப்போ வேத பாண்டியன், நீங்கள் வேதமணி பாண்டியன். பாண்டியன் தான் அவருடைய இயற்பெயர். ஜி இருந்தாலும் வேதம் இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய உணர்வாளர், தமிழ் பற்றாளர். ஈழத்தமிழர்களுக்காக சிந்தித்து ஒரு படத்தையே தன்னுடைய சொந்த முயற்சியில் இதை தயாரித்திருக்கிறார் அல்லது இயக்கியிருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது. அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற இந்த குழுவினர் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த படங்களை நீங்கள் சேர்ந்து செயல்படணும். இதே தயாரிப்பாளர், இதே இயக்குனர், இதே இசையமைப்பாளர், இதே திரைக்கலைஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷன் இருக்குது, ஒரு பார்வை இருக்குது, தமிழ் தேசிய பார்வை இருக்கிறது. அந்த அடிப்படையில் அடுத்தடுத்த படங்களை நீங்கள் இன்னும் தமிழ் சமூகத்திற்கு உருவாக்கி தர வேண்டும், படைத்து தர வேண்டும். அதில் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை. மிக தீவிரமான தமிழ் பற்றாளர், தமிழர் என்கிற உணர்வுள்ளவர். எந்த மேடையிலும் தமிழன் வென்றே தீர்வான் என்று உரத்து முழங்கக்கூடியவர்.